சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காணொலியை பார்க்கலாம். சுவாரஸ்யமான தகவலை நான் கொடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். சபாநாயகரை பார்த்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். அதிமுகவில் இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா எம்எல்ஏ பதிவுகளை செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தினம் 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 அதிமுகவில் குழப்பங்களாக இருக்கிறது. மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆர் இருந்த கட்சி, அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் நடத்திய கட்சி, எடப்பாடி அவர்கள் இப்போது கட்சியை வழிநடத்தி போகிறார். மக்கள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பலதட்ட மக்களிடம் பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் இதன் எம்எல்ஏ வேற கட்சிகள் போகாமல் இருந்தால்தான் அதிமுகவுக்கு சட்டசபையில் பலமாக இருக்கும். அது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஏனென்றால் இன்னும் வருங்காலத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதிமுக நிலைமை. ஏனென்றால் இடைத்தேர்தலில் வரும்போதெல்லாம் ஏடிஎம்கே பலத்தை காட்ட வேண்டும் கட்டாயம் இப்போது இருக்கிறது. சட்டசபையிலே போன சட்டமன்ற தேர்தலிலே கணிசமான எம்எல்ஏ சீட்டு தான் ஏடிஎம்கே வாங்கியிருக்கிறது. அதே சிறிய சர்க்கிள் தான், ஆனால் நல்ல சீட்டு தான் சட்டசபையில் இருக்கிறது. அது ஒன்றும் இல்லை, ஒன்றொன்றாக உருவி கொண்டே போகிறார்கள் எம்எல்ஏ சீட்டுகள் எல்லாம். இப்போது எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் ராஜினாமா கொடுத்தது கரூர் மக்களிடையே என்ன குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? நம்பிதான் வாக்களித்தார்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு, இல்லையா? இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. அது இன்னமும் கஷ்டமான தகவல் தான் அது. ஏனென்றால் இன்னமும் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் இதை தெரிந்து அவரிடம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். பேர் சொல்லலாம், பேர் சொல்லக்கூடாது. ஏனால் கட்சி தலைமையிலிருந்து அழைப்பு இருந்தால்தான் நான் பேர் சொல்ல முடியும். இல்லை என்றால் எனக்கு சிக்கலாகிவிடும். அறிவிப்பு வந்தால்தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நாளை நான் சொல்கிறேன், குழு கொடுக்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் பேரை, நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னும் வருங்காலத்தில் அதிமுகவிலும் டிஎம்கேவிலும் இந்த அனைத்து கட்சிகளிலும் சுவாரஸ்யமான தகவல்களை முன்கூட்டியே நான் உங்களிடம் சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு உத்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.